எது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுவூர் வேலாயுத முதலியார் வள்ளல் பெருமானார்கிட்ட கேட்குறாரு. அப்போ வள்ளல் பெருமானார் திரும்பி சொல்கிறாரு, அவங்க 2 பேருமே ஒரு மரத்து நிழலில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி இதே போல் ஒரு அக்னி நட்சத்திர நேரம். அப்போ Jevakarunyam is the supreme expression of love and compassion for every living being in this vast and beautiful creation of the divine. நம்ம இந்த மரத்து நிழல் கீழே உட்காந்துருக்கிறோம். இதுவே நம்மளால் தாங்கிக்க முடியல. சுற்றி ஒரே அனல், ஒரு ஆயாசமாக இருக்கிறோம், இதமாக இருக்குது. ஆனால் இந்த மரம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம சூரிய ஒளியை தான் மேலே வாங்கிக்கிட்டு நமக்கு நிழலை தருது பார்த்தீங்களா, இதுதான்ப்பா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னாராம். தன்னை கொடுத்தாவது ஒருவன் ஜீவகாருண்யம் பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலியமாக அவர் வெளிப்படுத்துறாரு. வள்ளல் பெருமானாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். அவர் நடந்து போகும்போது ஒரு மணல் உருண்டை அவர் காலடி கீழே இருந்தது. அது மிதிப்பட்டு அது சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக விலகி நடந்தாராம். அதுதான் ஜீவகாருண்யம். அப்போ ஒருவன் ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்பானால் அவன் பார்த்தீங்கன்னா தன்னை கொடுத்தாவது கடைபிடிக்கணும். ஏன்னா ஜீவகாருண்யம் தான் பார்த்தீங்கன்னா மோட்சத்தின் திறவுகோல். வேற எந்த வழியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உபகார சக்தியை, அந்த அருட்சக்தியை பெற்று நீ இறைவனிடத்தை போகவே முடியாது. அதனால இந்த பதிவு லைக் பண்ணுறவங்க